நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து நேர்மை, அதாவது தன்மானம்னா என்னன்றதை எனக்கு ரொம்ப நாளாக நான் வந்து இயக்கங்களில் இருந்தால், அதாவது ரொம்ப நாளாக நான் வந்து கட்சியில் வந்து இல்லை, இப்போ தான் நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்கேன். நான் அதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தமிழரோட உணர்வை வெளிப்படுத்துறதும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் மத்தியில் வந்து ஒரு நேர்மைனா என்ன, அரசியல்னா என்ன, அரசு எப்படி இருக்கணுன்றதுக்கான ஒரு நிலையான ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு அணுகுமுறை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தலைவருடைய வழிகாட்டுதல் வந்து ரொம்ப நேர்மையாகவும் கரெக்டாகவும் இருக்குது. அவருடைய வழிகாட்டுதல் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. அதாவது மக்கள் வந்து ஓட்டுக்கு வந்து பணம் வாங்கக்கூடாது, நேர்மையான வழியில் இருக்கணும், மக்களுக்கு பணம் கொடுத்து நம்ம ஓட்டை வாங்கக்கூடாதுன்ற ஒரு சிந்தனை, ஒரு நல்ல எண்ணம் வந்து நம்ம தலைவர்கிட்ட தான் நம்ம பார்க்குறோம். நாங்கள் அவர் வந்து ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு போகிறதுனால மக்கள் மத்தியில் வந்து ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு பெற்று கண்டிப்பாக ஒரு காலத்தில் கண்டிப்பாக ஒரு முதலமைச்சர் ஆகிடுவார். இதில் முழுமையான எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது அதாவது ஒரு முக்கியமான நேர்மை ஒன்று, தன்மானம் ரெண்டு, ஓட்டுனா என்னன்றது வந்து தெரியாத ஒரு இதை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஓட்டுனா இதுதான் ஓட்டு, இப்படி வந்து ஓட்டை வந்து இப்படி தான் நம்ம செலுத்தணும், பணம் காசு வாங்கின்னு ஓட்டை போட்டாக்கா ஓட்டு வாங்குறவங்களும் எதுவுமே செய்ய மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு வியாபாரம் மாதிரி நோக்கத்தில் போயிடும். அந்த மாதிரி வியாபார நோக்கம் இல்லாமல் மக்கள் மத்தியில் வந்து ஒரு, அதாவது எப்படி சொல்கிறதுனாக்கா, மக்களுக்கு அரசியல்னா என்னன்னாக்கா அது ஒரு சேவை, அது வந்து வியாபாரம் கிடையாது. ஆனால் அது சேவையை வந்து இவங்க வந்து அது வந்து வியாபாரமாக ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கக்கூடாது, தவறு அப்படின்றத மக்களுக்கு உண்மையாக உணர்த்தக்கூடிய தலைவராக எங்கள் இவர் தலைவர் இருக்கிறார். அதனால் வந்து எனக்கு ரொம்ப அவர் வந்து பிடிச்சிருக்குது. முன்னாடி வந்து நான் அரசியல் ஈடுபாடு அதிகமாக என்கிட்ட கிடையாது. அதாவது வந்து நான் இது மட்டும் ஓட்டுக்கு பணம் வாங்குறது கிடையாது, ஓட்டுக்கு எப்பவுமே நான் பணம் வாங்குறது கிடையாது. ஓட்டுக்கு பணம் வாங்குறத வந்து நான் ரொம்ப கடுமையாக எதிர்ப்பேன். ஓட்டுக்கு பணம் வாங்கி நீ வியாபாரம் பண்ணுறேன்னா அப்படியேப்பட்ட ஓட்டை நான் போட வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குது? எலெக்ஷன் கமிஷன் இப்படி இருந்து இப்படி வந்து பணம் கொடுத்து மக்கள் வியாபாரம் நோக்கில் போனால் இதுவும் ஒன்று தான், கந்து வட்டியும் ஒன்று தான். இன்றைக்கி 500 ரூபா கொடுத்து பணம் வாங்கிட்டு நீ 5000 கோடி 500 கோடி சம்பாதிக்கிறதுன்றதான். அப்போ அதுக்கு அப்படி ஒரு வியாபாரம் பண்ணி ஒரு அரசியல், இவ்வளோ ஒரு மட்டரகமான ஒரு அரசியலில் இப்படி ஒரு தலைவர் வந்தது எனக்கு ஒரு யதார்த்தமான ஒரு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவர் இப்படி ஒரு தலைவர் வந்தது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே நாங்கள் எல்லாம் தலைவர் தான் ஓட்டு போடுவோம். ஆமாம், தமிழர் சொல்லிட்டு போலியான முகங்களை வச்சுக்கின்னு அடையாளப்படுத்துறது வந்து அதில் கடைசியில் அவங்கள வந்து ஏமாத்துறதுன்றது அதை வந்து ஏற்றுக்க முடியாது. இவர் வந்து நேர்மையான முறையில் இவர் வந்து பேசுகிறது வந்து நேர்மையாக இருக்குது, இவர் வந்து கரெக்டாக செயல்படுவார்ன்றது தெரியுது. அதனால் வந்து இவர் நாங்கள் வந்து தமிழருக்காக எல்லோரும் அரவணைச்சு தான் போகிறாரு தலைவர். அதில் எந்த மாற்றம் இருக்குது, அவர் எல்லோரும் அரவணைச்சு போகிறார். ஆனால் ஒருத்தவங்க நம்பி ஏமாற்றக்கூடாதுன்றது, நம்பிக்கை வச்சு ஏமாற்றக்கூடாதுன்றது ஒரு ஆமாம். அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாருமே அரவணைச்சு தாங்க போகிறாங்க. எல்லாருக்கிட்ட எல்லாமே நண்பர்கள் தான், எல்லாமே வந்து தோழருங்க தான், எல்லாருமே நம்மளுடைய அண்ணன் தம்பி உடன்பிறப்பு தான், எல்லாமே அப்படி தான் உணர்வோடு தான் போகிறாரு. சில பேர் வந்து இந்த தப்பான ஒரு கருத்தை வந்து தூண்டி விட்டு பண்ணுறாங்க, இது வந்து தவறானது. எல்லாம் நம்ம அண்ணன் தம்பி மாதிரி தாங்க. அது எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய நம்ம சுற்று இருக்கக்கூடிய அத்தனை பேர் நண்பர்களாக தான் இருக்கிறாங்க. யாரும் அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணெய் சிந்தனைலாம் கிடையாது. சில பேர் செய்யக்கூடிய ஒரு தவறான ஒரு விளம்பரம் என்னன்னாக்கா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக வச்சிங்களேன், தமிழ் வந்து முதல்ல இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். தமிழ் தான் எனக்கு, என் தாய்மொழி தமிழ் தானே, அதுதான் முதல்ல இருக்குன்னு ஆசைப்படுவேன். மற்ற மொழி இருந்தாக்கா அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிறதுல தவறு கிடையாது. அடுத்த தமிழ் முதல்ல இருக்கணும், ரெண்டாவது இங்கிலீஷ் தான் இருக்கணும், அடுத்த மொழி இருக்கணும்னு நான் விருப்பப்படுவேன். அதை வந்து ஒவ்வொரு தாய்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு அதாவது மாநிலத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும். இது வந்து தனிப்பட்ட பிரச்சனை. அதே நேரத்தில் நம்ம வந்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை எல்லாருக்குன்றது அந்த ஒரு எல்லாருக்கும் வந்து ஒற்றுமையாக தான் இருக்காங்க. தலைவருடைய இதில் எல்லாரும் ஒற்றுமையாக தான், தலைவர் அப்படி தான் ஆரம்பிச்சு தான் எல்லாரும் போயிட்டு இருக்காரு. மொழி ஒற்றுமை அந்த மாதிரி பேசும்போது நம்ம இடத்துல இன்னும் வந்து அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, அண்ணன் திருமாவளவன் இருக்காங்க, வேல்முருகன் இருக்காரு, இன்னும் அடிக்கிட்டே போல அவ்வளோ பேர் இருக்காங்க. சீமான் கிட்ட வந்திருக்கீங்க. இவர் வந்து நாம் தமிழர், நம்மளுக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது. இது ரெண்டு அரசியல் எப்படி பார்க்குறீங்க? இவருடைய அவங்களுடைய அரசியல் நான் பார்க்குறத விட இவருடைய அரசியல் வந்து வித்தியாசமாக இருக்குது. நம்ம தலைவருடைய அரசியல் எனக்கு பிடிச்சிருக்குது. அடுத்தவங்க அரசியல் பண்ணுறாங்கன்றதுக்கு நம்ம அவருடைய கருத்துல எல்லாருடைய கருத்துலையும் இவர் மாறுபட்டு இருக்கார். இவர் வந்து ஒரு சில பேர் அவர் வந்து கிறிஸ்தவர் விமர்சனம் பண்ணுறாங்க, கிறிஸ்தவர் சொல்கிறாங்க. அவர் வந்து இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து இது பண்ணுறாரு, இந்துக்களுக்கு எதிர்ன்றாரு. அப்படி எந்த நிலையிலுமே அவர் நிலைப்பாட்டில் அவர் அந்த மாதிரிலாம் இது கிடையாது.
சில நேரங்களில் பத்திரிகையாளருக்கு தேவையில்லாமல் கேள்வி கேட்டு அவர் வந்து டென்ஷன் பண்ணி விட்டா எவ்வளோ பத்திரிகைகள் ஏதாவது கேள்வி கேட்டால் ஒரு கோபத்தில் ஒரு சின்ன விஷயம் தான் ஒரு படத்தில் பேசுவாங்க. இதுக்காக வந்து அவர் எப்போவுமே வந்து நம்ம எல்லாரும் அரவணைச்சு தான் போகிறாரு. இது வந்து நம்ம வந்து மற்றவங்களாம் மதத்தை பிளவுபடுத்தி இவங்க தான் பெரிய ஆளாக அப்படி ஒரு கீழ்த்தரமான அரசியல் பண்ணாமல் நம்ம அனைவரையும் ஒன்றுபற்றி நம்ம போகணுன்றது ஒரு நல்ல சிந்தனையோட தலைவர் இருக்கார். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பண்ணலைங்க, கண்டிப்பாக பண்ணலை. அவருடைய இதுவே பார்த்தீங்கன்னா கோட்பாடே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தன்மானத்துடைய பிரச்சனை தான் அவர் சொல்கிறார். மெயினாக நம்ம தமிழர் இவ்வளோ நாளாக வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்கோன்றது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அதில் இருந்து ஒவ்வொரு இதுலேருந்து வந்துட்டு இப்போ தான் தெரியுது என்ன விஷயம்னு சொல்லிட்டு, என்னென்ன நடந்திருக்கு நாட்டுன்னு சொல்லிட்டு, எதெல்லாம் நம்ம இழந்துருக்கிறோம், எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுது. அண்ணனுடைய அரசியல் சிந்தனைன்றது ஒரு நல்ல கோட்பாடு, நல்ல சிந்தனையோட அண்ணன் இருக்காரு. அதனால் அவர் வழி நான் போகிறோம். கடைசியாக வந்து அவங்கக்கிட்ட இருக்க என்ன மாற்றம் நான் பார்க்குறேன் என்னன்னா, இப்போ திருமணம் அரசியல் பண்ணிட்டு தான் இருக்காரு, அன்புமணியும் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து சீமானிட்ட வந்துருக்கீங்க, இவங்ககிட்ட இல்லாத இவர்கிட்ட இருக்குது அப்படின்னா எதை நான் சொல்லுவேன்? கண்டிப்பாக இவர்கிட்ட ஜாதி அரசியல் கிடையாது. சீமான்கிட்ட அது இல்லை, கிடையாது. அது அந்த மாதிரி கோட்பாடே கிடையாது. நான் நம்புகிறேன் அவர். அதனால் நம்புறதுனால தான் நான் வந்து இவர்கிட்ட வரேன். நான் அவர் என்ன சொன்ன ஒரு ஜாதி ஒன்றை பலப்படுத்தாது, ஜாதி ஒன்றை உயர்த்தாது, மதம் ஒன்று உயர்த்தாது. இந்த மலைகளும் இந்த தண்ணியும் இந்த மரமும் அதாவது இந்த மலைகளும் இந்த மரங்கள் தான் ஒன்று வாழைக்கும். அது உண்மை தானே. அது எந்த ஜாதியில் எந்த வச்சு யார் உயர்த்திருக்காங்க? ஒன்றும் கிடையாது. இருக்கிறவங்க நமக்கு கூட வந்தாலும் நம்மகிட்ட வந்துட்டு போயிடுவான். அது அவங்கவுங்கள அனுபவத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். யாருமே வந்து இதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் ஒரு போலியோ ஒரு காலத்தில் கழிஞ்சு போயிடுற விஷயம் தான். ஆனால் அண்ணன் சொல்கிறது நிலையான விஷயம். இதுங்க தான் நம்மளை வாழ வைக்கும். மரம் வாழ வைக்கும், மலைகளை வாழ வைக்கும். இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா நாடு வந்து ஒரு ரொம்ப பாலைவனமாக மாறிடும். இதுங்களை தான் நம்ம காப்பாற்றணுன்றார். அவர் சிந்தனை வந்து ஒரு மேலான சிந்தனை. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால தான் நான் அண்ணன்கிட்ட நன்றி, வணக்கம். 1991 வந்து ராஜீவ்காந்தி வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து மரணம் அடைஞ்சார். அந்த நிகழ்ச்சியில் அந்த ஒரு துக்கமான ஒரு பிரச்சனையில் தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து திமுக கட்சிக்காரங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திமுக கட்சிக்காரங்க தாக்கப்பட்டாங்க. அது பல லட்சக்கணக்கான பேர் தாக்கப்பட்டாங்க. அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா திமுக அவ்வளோ பேர் தாக்கப்பட்டதில் வீடுங்களாம் எரிக்கப்பட்டது, வீடுகள் எரிக்கப்பட்டு சூறையாடப்பட்டது, பயங்கரமான வன்முறை எங்கே பார்த்தாலும் நடந்தது. இது திட்டமிட்டு நடந்த ஒரு சம்பவம். இதில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரங்களும் எதிர்கட்சி அதிமுக இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த காலகட்டத்தில் இதை பண்ணாங்க. ஆனால் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இலங்கையில் இருக்க அவ்வளோ லட்சக்கணக்கான பேர் நம்ம உடன்பிறப்புகள் பாதிக்கப்பட்ட அதே நேரத்தில் தமிழகத்துலேயும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனையால் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை இது மட்டும் வந்து அதில் வன்முறையை சம்மந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணலை. தமிழ்நாட்டில் தமிழன் பாதிக்கப்பட்டான். அந்த காலத்தில் திமுக அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க மேலே அரெஸ்ட் பண்ணோம். அது சம்மந்தப்பட்ட வன்முறையில் ஈடுபட்ட காங்கிரஸ்காரங்க இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, வன்முறையில் ஈடுபட்டவங்களை வந்து அது திருப்பி அந்த புதுப்பிச்சு எடுத்து அந்த இதை வெளியே எடுத்து சம்மந்தப்பட்டவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு அண்ணன் வந்து முக்கியமாக அதை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.